நம்ம ஜெயிச்சிட்டோம் வாரா, ஜெயிச்சிட்டோம். சில பேருக்கு சொந்த வீடுங்கிறது வாழ்றதுக்கு. ஆனா பல பேருக்கு சொந்த வீடுங்கிறது ஏளனம், அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையும் தாண்டி வாழ்ந்து காட்டுறதுக்கு. ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ பெத்த தாய் தகப்பனை சந்தோஷப்படுத்தணும், பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உயிரை கொடுத்து உழைச்சு பாடுபடுற ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து காட்டணும். அப்படி வாழ்ந்து காட்டுறதுக்காக கட்டப்பட்ட வீடு தான் இந்த வீடு. ஏன் சொந்த வீடு. நம்ம ஜெயிச்சிட்டோம் வாரா, ஜெயிச்சிட்டோம். சில பேருக்கு சொந்த வீடுங்கிறது வாழ்றதுக்கு. ஆனா பல பேருக்கு சொந்த வீடுங்கிறது ஏளனம், அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையும் தாண்டி வாழ்ந்து காட்டுறதுக்கு. ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ பெத்த தாய் தகப்பனை சந்தோஷப்படுத்தணும், பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உயிரை கொடுத்து உழைச்சு பாடுபடுற ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து காட்டணும். அப்படி வாழ்ந்து காட்டுறதுக்காக கட்டப்பட்ட வீடு தான் இந்த வீடு. ஏன் சொந்த வீடு. நம்ம ஜெயிச்சிட்டோம் வாரா, ஜெயிச்சிட்டோம். சில பேருக்கு சொந்த வீடுங்கிறது வாழ்றதுக்கு. ஆனா பல பேருக்கு சொந்த வீடுங்கிறது ஏளனம், அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையும் தாண்டி வாழ்ந்து காட்டுறதுக்கு. ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ பெத்த தாய் தகப்பனை சந்தோஷப்படுத்தணும், பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உயிரை கொடுத்து உழைச்சு பாடுபடுற ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து காட்டணும். அப்படி வாழ்ந்து காட்டுறதுக்காக கட்டப்பட்ட வீடு தான் இந்த வீடு. ஏன் சொந்த வீடு. நம்ம ஜெயிச்சிட்டோம் வாரா, ஜெயிச்சிட்டோம். சில பேருக்கு சொந்த வீடுங்கிறது வாழ்றதுக்கு. ஆனா பல பேருக்கு சொந்த வீடுங்கிறது ஏளனம், அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையும் தாண்டி வாழ்ந்து காட்டுறதுக்கு. ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ பெத்த தாய் தகப்பனை சந்தோஷப்படுத்தணும், பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உயிரை கொடுத்து உழைச்சு பாடுபடுற ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து காட்டணும். அப்படி வாழ்ந்து காட்டுறதுக்காக கட்டப்பட்ட வீடு தான் இந்த வீடு. ஏன் சொந்த வீடு. நம்ம ஜெயிச்சிட்டோம் வாரா, ஜெயிச்சிட்டோம். சில பேருக்கு சொந்த வீடுங்கிறது வாழ்றதுக்கு. ஆனா பல பேருக்கு சொந்த வீடுங்கிறது ஏளனம், அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையும் தாண்டி வாழ்ந்து காட்டுறதுக்கு. ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ பெத்த தாய் தகப்பனை சந்தோஷப்படுத்தணும், பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உயிரை கொடுத்து உழைச்சு பாடுபடுற ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து காட்டணும். அப்படி வாழ்ந்து காட்டுறதுக்காக கட்டப்பட்ட வீடு தான் இந்த வீடு. ஏன் சொந்த வீடு. நம்ம ஜெயிச்சிட்டோம் வாரா, ஜெயிச்சிட்டோம். சில பேருக்கு சொந்த வீடுங்கிறது வாழ்றதுக்கு. ஆனா பல பேருக்கு சொந்த வீடுங்கிறது ஏளனம், அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையும் தாண்டி வாழ்ந்து காட்டுறதுக்கு. ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ பெத்த தாய் தகப்பனை சந்தோஷப்படுத்தணும், பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உயிரை கொடுத்து உழைச்சு பாடுபடுற ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து காட்டணும். அப்படி வாழ்ந்து காட்டுறதுக்காக கட்டப்பட்ட வீடு தான் இந்த வீடு. ஏன் சொந்த வீடு. நம்ம ஜெயிச்சிட்டோம் வாரா, ஜெயிச்சிட்டோம். சில